மிக வேகமாய் தேவனுடைய வார்த்தை வசனத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் எழுதுகிற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சித்தரித்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஒரு வார்த்தை எனக்காக சொல்லும் ஆண்டவரே என்று கர்த்தரோடு நாம் கேட்கலாமே. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தோ. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். கைகளை தட்டி பாடுவோம். பழைய பாடல். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினம் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். புள்ளையாண்ட சேர்த்தி நின்றே, தூக்கியே நிறுத்தி நீரே. புள்ளையாண்ட சேர்த்தி நின்றே, தூக்கியே நிறுத்தி நீரே. உந்தனை நான் வரவே, உந்தனை போற்றிடுவே. உந்தனை நான் வரவே, உந்தனை நான் போற்றுவேன். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினம் வழி நடத்தும். அலை மோதும் கடல் தனிலே, அடக்கியே அமர்த்தி நீரே. அலை மோதும் கடல் தனையே, அடக்கியே அமர்த்தி நீரே. வார்த்தையின் வல்லமையா என்றுமே காண செய்யோ. வார்த்தையின் வல்லமையை
என்றுமே காண செய்யோ என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் கைகளை கட்டி சேர்ந்து பாடுவோம். தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே தாயினும் அன்பு வைத்து தாங்கியே காப்பவரே ஜீவிய காலமல்லா உந்தனை பின் செல்லுவே ஜீவிய காலமல்லா உந்தனை பின் செல்லுவே என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தோ என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தோ என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தோ என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினம் வழி நடத்தும் தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே ஜீவிய காலமல்லா உந்தனை பின் செல்லுவே ஜீவிய காலமல்லா உந்தனை பின் செல்லுவே என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தோ என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தோ வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனம் பதில் வீற்றிருக்கிற எங்கள் செல்ல தகப்பனை நல்ல தகப்பனை ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் மேன்மையும் நிறைந்த பரிசுத்த ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறீர். அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அவளோடு கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையினால் வருகிற விடுதலை என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரையும் அளவற்ற ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. எங்கள் மேல் உம்முடைய கடாட்சிக்கிற இருதயம் திருப்பப்படுவதாக சுவாமி. உம்முடைய மகிமை பிரதாபம் உண்டாயிருப்பதாக. உம்முடைய வஸ்திரத்தில் தொங்கலினால் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்பட்டிருப்பதாக சுவாமி. அடியானை மறைத்து கர்த்தரே வெளிப்பட வேண்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தில் கேட்கிறோம், பணிகிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் மிக புத்திசாலித்தனமாய் எபேசு சபைக்கு சொல்லுகிற பொழுது ஒரு ஆலோசனையை சொல்லி வச்சிருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. எபேசு சபையே, நீ எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் சரி, உனக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலம் இது. நிச்சயமாய் நீ எழுந்திருக்க வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். சர்வ வல்லமை உள்ளவராகிய கிறிஸ்து இயேசு உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று நீ அறிந்து கொள்வாயாக. விபரமற்ற ஒரு மனிதர் இதை சொல்லல, படிக்காத ஒரு மனுஷன் இதை சொல்லல. அரிஸ்டாட்டில் என்ற கிரேக்க ஞானிக்கு சீஷனாயிருந்த கமாலியலுக்கு சீஷனாயிருந்து கல்வி கற்ற ஒரு PhD பட்டதாரியான மனுஷன், கோடிக்கணக்கான சொத்து. இந்த மனுஷன் அவ்வளவு பெரிய மேன்மையை பெற்ற மனுஷன், கனசாலி, புத்திசாலி, விபரசாலி, திறமைசாலி. அதிகாரியிடத்தில் போய் பத்திரத்திலே கையெழுத்து வாங்கி கொண்டு வருகிறவன். அதிகாரிகளோடும் உயர்ந்தவர்களோடும் அவ்வளவு தொடர்பு முறை வைத்திருந்த மனுஷன். தன்னுடைய யூத மார்க்கத்தில் அவ்வளவு பக்தி வைராக்கியம் அந்த மனுஷனுக்கு இருந்தது. யூத மார்க்கம் என்றால் தன் மார்க்கத்தை விட்டு எவரும் வேறெங்கும் செல்லக்கூடாது என்பதிலே அவ்வளவு பிடிவாத நிறைஞ்ச மனுஷன், ஒரு மார்க்காதாரி. அந்த மனுஷன் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே இயேசுவினால் தொடப்பட்டார். சர்வ வல்லமை உள்ள தேவன் எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை தொட்டார். அவர் சரித்திரத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார். சவுல் என்ற பெயர் தனக்கு இருந்தது. இயேசு தன்னை தொட்ட மாத்திரத்திலே, சவுலே சவுலே, நீ என்னை துன்பப்படுத்துகிறது உனக்கு கடினமா? முள்ளிலே உதைப்பது கடினமா தெரியல? இதை செய்யாத, இந்த வாழ்வு உனக்கு வேண்டாம். அவன் கண்களை அடைச்சு புசியாமலும் குடியாமலும் இருக்கக்கூடிய அவநிலையை உருவாக்கி அவனை மனுஷனாக்கி அவன் கண்ணை திறந்து ஆச்சரியமா தனது அபிஷேகத்தை அந்த மனுஷன் மேல வச்சார். அன்றிலிருந்து தேவனுடைய மனிதனாகிய பவுல் என்று பெயர் கொண்ட அற்புதமான தேவ மனுஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரை மையமாய் கொண்ட 66 புஸ்தகமாகிய இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பிறகு 2ஆம் நிலையில் அதிக இடங்களில் எழுதப்படுகிற ஒரு பெரும் மகா பாத்திரம் என்று சொல்வது அப்போஸ்தலனாகிய பவுல்தான். 9 வரங்களும் இந்த மனிதனுக்குள் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. தேவனுடைய ஆவியானவர் இந்த மனிதரை நிரப்பி இருந்தார். கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட மனுஷன் விபரசாலியா சொல்றார். எபேசு சபையை பார்த்து கொண்டு, சபையே, நீ தூங்குறது நல்லதில்லை. காலம் என்ன தெரியுமா உனக்கு? காலம் நிறைவேறிற்று. தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தூங்காத. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பா. நீ ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். சபை, எபேசு சபை செய்ய வேண்டிய காரியம் என்ன? காலம் நிறைவேறித்தே. ஐயா, இடத்தை வாங்கி மாடியை கட்டி கோடியை கட்டி கிலோ கிலோவா தங்கத்தை சேர்த்து இந்த பூமியில ஏதோ நான் பெரியாளியா அப்படின்னு சாதிச்சு சம்பிரயமா உலகத்தில் வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை யாரையா என்னையா செய்ய முடியும் அப்படின்ற வாழ்வோட வாழ்ந்துக்கலான்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இல்லவே இல்ல. காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று. இனி நாட்கள் செல்லாது. 1845 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் 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 என்று பரிசுத்த வேதத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார். வருவாரா? வருவார். இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். எப்பொழுது வருவார்? சீக்கிரமா வருவார். அதனாலதான் சபையை பார்த்து சொல்றார், நீ தூங்காத. நீ தூங்கக்கூடிய நேரம் அல்ல. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். எங்கு பார்த்தாலும் சாவுகள், வேதனைகள், கஷ்டங்கள், துயரங்கள். அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் மனுஷனா கிடையாது, மிருகமாய் போறாங்க. மனிதனுடைய சுபாவ நிலை மாறிவிட்டது. ஆவிக்குரிய நிலைகளை கவனித்து பாருங்கள். விசுவாசத்தை காண்பாரோ? நிலை தடுமாறி போய் கொண்டிருக்கிறது. காலம் நிறைவேறிற்று. இயேசு சீக்கிரம் வர போகிறார். ஆகவே தூங்காதே. நீ தூங்க வேண்டிய காலம் அல்ல. தூங்காதே அப்படின்னு சொல்றது அர்த்தம் என்ன தெரியுமா? நீ சும்மா இராத. உன் கண்கள் விழிப்பாயிருப்பதாக இயேசு சொன்னார். சீஷர்களே, சோதனைக்குட்படாதபடி விழிச்சிருங்கப்பா. அழகா சொல்லி கொடுத்தார். என் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்கள் 10 கன்னிகைகளை பற்றி சொல்லிட்டு சொன்னார். 5 பேர் விழிப்பாயிருந்தார்கள், கருத்தாயிருந்தார்கள். 5 பேர் விழிப்பற்று போனார்கள். எஜமான் எப்ப வந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம் நினைச்சாங்க. ஆனா எஜமானன், மணவாளன் வருகிற பொழுது தங்களுடைய தீவட்டிகளிலே எண்ணெயும் இல்லை, தீவட்டிகள் எரியவும் இல்லை. ஆகவே அவர்களை பற்றிய சிந்தையற்றவராய், யாருடைய தீவட்டி எரிந்து கொண்டிருந்ததோ, யாருடைய விளக்குகளில் எண்ணெய் இருந்ததோ, பாத்திரத்தில் எண்ணெய் குறையவில்லையோ, அவர்கள் மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். சபையே, வெடிப்பாயிரு. நீ தூங்குகிற காலம் அல்ல. இந்த காலம் நீ ஜெபிக்க வேண்டிய காலம். இந்த காலம் நீ ஆத்துமாதாயம் செய்ய வேண்டிய காலம். இந்த காலம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய காலம். சம்பாத்தியத்தை முடியா, இயேசு உன்னை நன்மையால் நிரப்புவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பத்தான் இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி 10 பேர் ஜெபிச்சதுனால ஆசீர்வாதம் வரப்போறது இல்லைங்க. நீ எத்தனை தீர்க்கதரிசிட்ட வேணா போய் ஜெபி, எங்க போய் ஜெபிச்சாலும் ஆசீர்வாதம் வராது. ஒரே சத்தியம்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேடு, நாடு, பாடு, ஆராதனை செய். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன் பிரதர் ஆராதனைக்கு வரல? அது சொந்தத்துல, சொக்காரத்துல ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்தை விட்டுருவேன்ற உணர்வு இருதயத்தில் இருக்கா இல்லையா? சொந்தம் சொக்கார இருப்பான், இன்னைக்கு நாளைக்கு ஒன்னு செருப்பால் அடிப்பா. தெரியுமா உனக்கு? ஆராதனை விட்டுட்டு கல்யாணத்துக்கு போலாமா? ஆராதனையை விட்டுட்டு போய் ஐயா குடும்ப ஐக்கிய கொண்டாட்டம் போலாமா? ஆராதனையை விட்டுட்டு ஊர் உலகம் சுத்திட்டு இருக்கலாமா? ஆராதனை அது கர்த்தருக்கு பிரியமானது. முதலாவது கர்த்தர். காலையில் எழுந்திருக்கல்ல, வேத புஸ்தகத்தை பார்க்கறியா? காலையில் எழுந்து ஜெபம் செய்யறியா? காலையில் எழுந்து ஸ்தோத்திரம் பண்றியா? காலையில் எழுந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேறு யாருக்கு கொடுக்காமல் ஸ்தோத்திரம் பண்றியா? ஆசீர்வாதம் வரல,
மந்திரவாதம் செஞ்சுட்டான், அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான். ஏயா இந்த மாதிரிலாம் பேசிட்டு விசுவாசத்தையும் தேவ கிருபையோ அழிச்சுக்கிற? வேண்டாங்க. கர்த்தர் சொல்ற சத்தியத்துக்கு மாத்திர கீழ்ப்படி, தானா ஆசீர்வாதம் வரும். வாய்க்கால தெய்வம் திறப்பார், நன்மையின் வாசல தெய்வம் திறப்பார். தேசத்திலும் இடத்திலும் ஜனத்திலும் கர்த்தரை உயர்த்தி வைப்பார். பிரபுக்களோடு ராஜாக்களோடு நீ உட்கார்ந்திருப்பாய். 7 சாமர்த்தியசாலிகளாலும் செய்ய முடியாததே கர்த்தராகிய தேவன் உன்னை கொண்டு என்னை கொண்டு செய்வார். ஆராதனையா, பிரார்த்தனையா, உபவாசமா, ஜெபமா? இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு முடிவு செய்யுங்கள். 53 வாரமும் தொடர்ந்து கர்த்தருக்கு விடாம ஆராதனை செய்வேன். பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் சரி பிரதர், ஆனா ஒருவேளை ஃப்ளைட்ல போயிட்டு இருந்தேன்னா, ஏய் இந்த ஃப்ளைட்ல போறதுக்கு வக்க கொடுத்ததே தெய்வம் தானையா. உனக்கு என்ன ஃப்ளைட் ஞாயிற்றுக்கிழமை? ஹல்லேலூயா, ஆமென். நீ என்ன சொல்லணும்? எனக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரயாணம் வேண்டாம். என் பிரயாணம் அது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையோட முடிஞ்சு போட்டோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆராதனை விடாத. கல்யாணமும் கச்சேரி குடும்பத்தில் என்ன வேணா வச்சிரு போட்டு ஆராதனை முடிச்சு போ. உபவாச ஜெபத்தை முடிச்சு போ. பல பேருக்கு கோபம் வருது. என்னடா இப்படி சண்டை இப்படி பேசுறார்? ஒரு தீர்மானத்துக்காக பேசுறேன். இன்னைக்கு இந்த இடத்துல தேவன் தங்கி இருக்கிற வாசஸ்தலம், இந்த இடத்துல ஒரு தீர்மானம் செஞ்சுட்டு போனோம். ஆராதனையை தவற விட மாட்டேன். வேதத்தை வாசிக்கிறியா? ஆசீர்வாதம் வரணும் வரணும்னு சொல்றல்ல, கர்த்தர் கொடுக்கணும் கொடுக்கணும். கிடைக்கிற பாஸ்டர் எல்லாம் தலையை கொண்டு கொடுக்கறல்ல, எல்லாரும் தலையை அடிச்சு இல்லாமாக்கி சின்ன பின்னமா கிடக்கு. அடி அடின்னு தலையில அடிச்சு அடிச்சு ஜெபம், கட்ட உடைச்சு ஜெபம், ஆனா ஆசீர்வாதம் வரல. எப்படி வரும்? வருமா? வராது. நான் கேட்கிறேன், வேத வசனம் படிச்சியா? வருஷத்துல ஒரு முறையாவது வேத புஸ்தகத்தை படிச்சு முடிக்கணும்னு சொல்லி தினம் 3 அதிகாரம் படி. அது ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். எப்படி பேசுவாரு? கேலண்டரை பார்ப்பேன். பாஸ்டர் போட்டது தானே, இந்த கேலண்டர்ல ஒரு வசனம் இருக்கும். அது எனக்கு என்கிட்ட பேசுறது மாதிரியே இருக்கும். மாதிரியே தான் இருக்கும், ஆனா உன்கிட்ட பேசுறது அல்ல. இது உனக்கு தெரியுமா? அப்புறம் போறாப்புல பைபிள் எடுத்து ஒரு முத்தம். இந்த துன்மார்க்கமான வேலை எதுக்கு செய்யற நீ? இந்த வேதத்தை திறந்து ஒரு வசனம் படிப்பியா நீ? கேட்ட ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, கர்த்தர் ஆசீர்வதிக்கல, கர்த்தர் நன்மையை கொடுக்கல. எப்படிங்க கொடுப்பா? முதலாவது வேதத்தை படி, வேதத்தை வாசி, இதை நேசி, இதை யோசி. அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். கேட்கிற 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்கிறார்ல, 2.5 மணி நேரம் கர்த்தருக்குரியது இல்லையா? அந்த 2.5 மணி நேரமும் புதுசா வந்த சினிமாவை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க இல்லையா? அந்த 2 மணி நேரமும் 2.5 மணி நேரமும் கர்த்தருக்காக கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க சொல்றியா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் செஞ்சுட்டு போங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய 2.5 மணி நேரத்தை நான் கொள்ளையிட மாட்டேன், அதை கர்த்தருக்கு கொடுப்பேன். அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உனக்கு என்ன பென்ஸ் வேணும் அவ்வளவுதானே, ஆண்டவர் தருவார். BMW வேணும் அவ்வளவுதானே, கர்த்தர் கொடுப்பார். உனக்கு என்ன 7 மாடி வீடு வேணும் அவ்வளவுதானே, கர்த்தர் கொடுப்பார். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. 1000 கோடி உன் கையில் இருந்தா அதெல்லாம் பெருசா ஐயோ அப்படி சொல்லாத. அதை விட கோடி 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 கோடீஸ்வரர் கர்த்தராகிய இயேசு இல்லையா?
முதலாவது தேடு, நாடு, பாடு அவருக்காக என்று இன்று ஒரு தீர்மானம் செய். சிறு பிள்ளைகளிலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற அன்பர்கள் தீர்மானம் பண்ணிட்டு போனோம். தனியா ஜெபிப்ப உட்கார்ந்து. தானியேலுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? தனி பிரார்த்தனை. ஆமென். தினம் 3 வேளை. 3 வேளை சாப்பிடுறீங்களா? நல்ல சாப்பாடு, நல்ல மீன் இருக்கு, நல்ல மட்டன் இருக்கு, நல்ல சாப்பாடு, சந்தோஷம்தான், வேண்டான்றது இல்லை. ஆனா 3 வேளை ஜெபிக்கிறியா? இல்ல. ஜெப வாழ்க்கையே கிடையாது. எனக்கு ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே என்னை உடைச்சு உருமாற்றி உருவாக்குவதற்காக என்னை தருகிறேன், தனிச்சு தனிமையா முழங்கால் என்று ஆண்டவரோட கேட்பேன். குடும்ப ஜெபம் செய்யறியா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு, தெரியுமா? குடும்ப ஜெபம். கல்யாணம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல வேற போட்டு பொண்ணு சிவப்பா இருக்கணும், பையன் சிவப்பா இருக்கணும், படிச்சிருக்கணும், நல்ல சம்பாத்தியக்காரனா இருக்கணும், திறமையா இருக்கணும், நல்லா இருக்கணும், அந்த பையன் சுபாவம் நல்லா இருக்கணும், இப்படியெல்லாம் பல குவாலிட்டியை போட்டு தேடி பிடிச்சி ஒரு கல்யாணத்தை பண்ணல. கல்யாணம் அன்னைக்கு அந்த மேடையோட பாஸ்டர் வந்து ஜெபிச்சுட்டு போனார். ஆண்டவரே, அருமையான தமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். 2 குடும்பங்களில் பிறந்து வளர்ப்பிக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளை ஒரே சரீரமாய் ஒரே குடும்பமாய் இணைத்து இசைத்து வைத்திருக்கிறீர். இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து இவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிச்ச ஜெபத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் குடும்ப ஜெபம் இல்ல. குடும்ப ஜெபம் இதெல்லாம் எங்க சரித்திரத்திலே இல்லையே. பாடு, நல்ல பாட்டை பாடு, பல்லு விழுந்தாலும் பாடு, கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, பாடு, வேத வசனம் படி, குடும்ப ஜெபத்துல அபிஷேகத்தை நிரம்பி ஜெபம் பண்ணு, காலையிலும் ஜெபி மாலையிலும் ஜெபி. இன்னைக்கு தீர்மானம் செய்யணும், செஞ்சுத்தான் போனோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மறுபடிய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது என்கிற இடத்தை கர்த்தருக்கு கொடுப்பாயாக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது என்கிற இடம் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்வில் பல 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 ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தராகிய தேவன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். தவறி போனால் இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் செஞ்சிரு. இத்தனை காலங்களும் என் வாழ்வில் செஞ்சது அறிஞ்சோ அறியாமையோ, தெரிஞ்சோ தெரியாமையோ, புரிஞ்சோ புரியாமையோ வாழ்க்கையில செஞ்சுட்டேன். ஆனா இன்றையிலிருந்து ஆண்டவரே உங்க சமூகத்தில் தீர்மானம் செஞ்சுட்டு போறேன். உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காக என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். உன் கண்ணு திறந்திருக்கணும். கண்கள் திறந்திருப்பதாக அர்த்தம் இதுதான். தேவனுடைய பிள்ளையே, தூங்குகிற நீ, 24 மணி நேரம் சோம்பேறியா இருக்கிற நீ, சிலருக்கு தூக்கமே வாழ்க்கை, அது வேற பகுதி, அங்க போக வேண்டாம். வாழ்க்கையில் அடுத்த பகுதிக்கே போக மாட்டாங்கன்னு வச்சுக்கங்களா. தூங்குகிற நீ எழுந்திரு. 2வது ஒரு பகுதியை சொல்றாரு. நீ என்ன செய்யணும் தெரியுமா? மரித்தோரை விட்டு எழுந்திருப்பாயாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு நேரமும் எங்களை சொல்லிட்டு இருந்தீங்க, உண்மைதான். ஆனா மரிச்சவங்கன்னு சொல்லி நீ யார சொல்ல போறீங்க? மரித்தவர்களை விட்டு நீ எழுந்திரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுதா? மரித்து ஒருவன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். செத்து கிடக்கிற ஒரு மனுஷன், புதைக்கப்பட்ட மனுஷன், அவன் பக்கத்துல நீயும் செத்தவனாவே இருக்க.
வைக்கப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். மரித்தோரை விட்டு, செத்தவர்களை விட்டு நீ எழுந்திருப்பாயாக. ஹல்லேலூயா, ஆமென். செத்தவங்களை விட்டு எழுந்திருந்து எங்களை பார்த்தெல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர். நாங்களாம் உயிரோடு இருக்கிறோம், நீங்களாம் உயிரோடு தான் இருக்கீங்க. ஆனா வெளிப்படுத்துற விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் எழுதும் பொழுது சர்தை சபையை குறித்து நினைக்கிற அங்கே அழகா தேவ மனுஷன் எழுதி வச்சிருக்கார் பாருங்க, படிங்க. சர்தை சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சர்தை சபையினுடைய தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நன்றாய் அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும், நீ உயிருள்ளவனாய் பெயர் கொண்டிருந்தும், உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ செத்தவனாய் இருக்கிறாய். உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிர் இருக்கிறனாலயா வந்திருக்கோம் இங்க. உயிர் இருக்குது, ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உயிரோடு இருக்கிறவன் என்றாலும் நீ செத்தவன். இப்படி சொன்னா யார் இனிமே சபைக்கு வருவா? எவ்வளவு வருவானா சபைக்கு? வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சரீரத்தினுடைய சாவு பற்றி பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிடவில்லை. இது எந்த சாவு பற்றி எழுதி வச்சிருக்கார் தெரியுமா? உன்னுடைய ஆவியில செத்து கிடக்கிற, உன் ஆத்துமத்தில செத்து கிடக்கிற உள்ளான மனுஷன் என்று ஒருவர் இருக்கிறானே, அவன் செத்து இருக்கான். பைபிளை தூக்கிட்டு தேவாலயத்துக்கெல்லாம் வாரம் தான், ஆனா ஆவியும் இல்லை, ஒரு அனலும் இல்லை. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் செத்தவன். வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஆடாம அசையாம உடுத்த துணி குலைஞ்சிடக்கூடாதுன்ட்டு வர்றோம் இல்லையா? உயிரோட தான் இருக்க, ஆனால் செத்தவன். சரிதா? உயிர் நமக்குள்ள இருந்தா, என் ஆவி உயிர் பெற்றிருந்தா, என் ஆத்துமா ஜீவன் பெற்றிருந்தால் அது சும்மா இருக்காது. அது சக்தியோடு அசைந்து கொண்டிருக்கும். தேவ ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது, தேவனுடைய ஆவியின் வல்லமை இறங்கி வருகிற பொழுது, ஓ ராபா சந்தரா வாசிகாராவு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த இடம் அசையும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்பெல்லாம் அந்த யுத்தம் நடந்துட்டு இருந்த கூட்டங்கள் எல்லாம் வைக்க முடியாது. இப்படி ஒரு பெரிய மைதானம், அந்த மைதானத்தில் ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க. 7 நாள் கர்த்தருடைய பாதத்தில் 7 நாள் கூட்டம். சுத்தி எங்க பார்த்தாலும் ராணுவங்கள், எங்க பார்த்தாலும் பயமாதான் இருக்குது. என்ன நடக்கூடே தெரியாது. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆயிரமான ஜனங்கள் அந்த கூட்டத்தில். தேவ ஆவியானவர் பேசுறார். கர்த்தர் சொல்றார், கலங்காத, உன் கண்ணீரை நான் மாற்றி கொடுப்பேன், உன் மன கஷ்டத்தை மாற்றி கொடுப்பேன், உன் வேதனையை மாற்றி கொடுப்பேன். கர்த்தர் சொல்ல சொல்ல சொல்ல, தேவன் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை சொல்ல சொல்ல சொல்ல, அந்த ஜனங்கள் எல்லாம் ஜீவனுக்கு பயந்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? அந்த நாற்காலி மேலே எழுந்து நின்று கையை தட்டி ஆர்ப்பரித்து குதிப்பார்கள். இது எதுக்கு சொல்றேன்னா, தேவனுடைய பிள்ளையே, நமக்குள் நம்முடைய ஆவி உயிரோடு இருக்குமானால், ஆத்துமா ஜீவன் பெற்றிருக்குமானால், அது சும்மா இருக்காது. ஆராதனைக்கு வந்தா அது அசையும்.
அது கையை தட்டும், அது பாடும். செத்தவன் பாடுவானா? செத்தவன் பாடுவானா? பாட மாட்டான். அவன் பக்கத்துல தான் 10 பேர் பாடிக்கிட்டு இருப்பான். ஜோதி தோன்றும் ஓர் தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம்பிதாழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அதுவும் அடக்கம் ஒடுக்கமா ரொம்ப பௌமியமா தான் பாடுவோம். ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്ന തല അന്താര പോയിരും. செத்தான் எப்படா எடுத்து சீக்கிரம் கொண்டு போவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாடுற பாட்டு. சுத்தி தாங்க பாடுவாங்க, செத்தவன் பாட மாட்டான். செத்தவன் கை தட்டுவானா? கை தட்ட மாட்டான். செத்தவன் அந்நிய பாஷை பேசுவானா? பேச மாட்டான். செத்தவன் ஸ்தோத்திரம் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியும் இவைகளை தன் வாழ்க்கையில் செய்யாதவன் செத்தவன். அப்படின்னா 2026 ஆராதனைக்கு உள்ள வரும் பொழுதே கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வரணும். ஆராதனை அப்படி அக்கினி மயமா இருக்கணும். தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுதே ஒரு அசைவு இருக்கணும். சும்மா இல்ல, சும்மா வந்தோம் உட்கார்ந்தோம் செய்தியை கேட்டோம், 7 தடவை பின்னாடி போனோம், இல்ல முன்னாடி கவுந்தோம், இந்த மாதிரி இல்லங்க. அது ஒரு வியாதி. ஆமென். ஏன்னா இரவு ஃபுல்லா இருந்து மொபைல் இருந்து நோண்டிக்கிட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் எல்லாம் நோண்டி பார்த்துக்கிட்டு காலையில் 4 மணிக்கு அப்படியே ஒரு தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை தூங்கிட்டு காலையில் 5:30 மணிக்கு எழுந்து ஃபர்ஸ்ட் ஆராதனைக்கு வந்துடுறது. எப்படிதான் வாரியோ தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயா, ஆராதனைக்கு வருகிற பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள், ஆராதியுங்கள். அந்த ஆராதனையின் மகிமை பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த தேவனுடைய அபிஷேக சக்தி ஆராதனைக்குள் இறங்கி வருவதாக. உயிருள்ள மனுஷன் சரீரத்தை பார்க்க மாட்டான், பக்கத்தை யாரும் பார்க்க மாட்டான், கத்துறத பார்க்க மாட்டான், துதிக்கிறத பார்க்க மாட்டான், இதயத்தை திறப்பா அப்பா சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்படி ஒரு ஆராதனை இந்த குமரி மாவட்டத்தில் இன்று முதல் ஆரம்பிப்பதாக கர்த்தரை செய்வாராக. பாரம்பரிய ஆராதனைக்கு எல்லாம் முடிவு கட்டி ஒரு புதிய துவக்கத்தை 2026 துவங்குவோம். ஆமென். ஹல்லேலூயா. செத்தவன் அசைய மாட்டான், இனி அசையணும். ஆமென். செத்தவன் ஓடுவானா? ஓட மாட்டான். இனி ஓடணும். சுவிசேஷம் சொல்லணும், இயேசுவை பத்தி சொல்லணும், 10 பேர்ட்ட சொல்லணும், இயேசு நல்லவர் வல்லவர் வந்து பாருங்கள் சொல்லணும். ஆமென். மட்டுமல்ல, வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேத புஸ்தகம் மரித்தோர் என்று யாரை குறித்து சர்டிஃபைட் பண்ணி வச்சிருக்கு தெரியுமா? 115ஆம் சங்கீதம் 17வது வாக்கியத்தை வாசித்து பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை வாய் திறந்து துதிக்காதவர்கள் யாரோ அவர்கள் மரித்தவர்கள்.
சிலர் ரொம்ப ஸ்டைலா வாய் திறப்பாங்க. அது நீங்க ஸ்டைலா வாய் திறக்கணும். அது நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கும்போது மை நேம் இஸ் டேவிட் பென்ஜமின் அப்படின்னு சொல்லு. ஏன்னா உங்க ஸ்லாங் எப்படி இருக்கு? ஏன்னா இன்டர்வியூக்கெல்லாம் போயிருக்கீங்க, சம்பளம் 1,10,000 ரூபா. இப்போ உடனே நீங்க குவைத்துக்கு போயிருவீங்க, பஹ்ரைன் போயிருவீங்க, இப்போ சீக்கிரம் உடனே அமெரிக்கா போயிடுவீங்க சீக்கிரமா. அதனால நீங்க கேட்டா அந்த மாதிரி சொல்லணும். ஆனா தேவ சமூகத்துல வந்தா சங்கீதம் 81:10 சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற. நேற்றுக்கு ஒரு சகோதரர் மேடையில் கேட்டார், இந்த மாதிரி கத்தி பிரசங்கம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார். யோ, இயேசு உயிரோடு இருக்கிறாரியா, நான் உயிரோடு இருக்கிற மனுஷையா. அதனாலதான் இப்படி ஒரு பிரசங்கம். தொண்டையும் பார்க்கல, மண்டையும் பார்க்கல, தேவனுக்காக தேவ சமூகத்தில் வருகிற பொழுது உன் வாயை விரிவாய் திற 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 திற. அப்பா சமூகத்தில் வந்தா உலகத்திலேயே மறந்துடும். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். துதி சாத்தானை வெல்லுகிற ஒரு தாரக மந்திரம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 136ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை துதித்துக் கொண்டே போகிறார். துதியாகிய தூபவர்க்கம் தேவ சமூகத்திலே எழும்புவதாக. துதிக்க ஆரம்பிச்சா வீட்டில் துதியின் சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம். பலருக்கு என்னன்னா வீட்டுக்குள்ளாடி இந்த 3D 4D 5D என்னடியோ எஃபெக்ட் எல்லாம் வச்சு ஸ்பீக்கர்லாம் வச்சு அப்படி எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு விருப்பம். அதனால வீட்டுக்குள்ளாடி நிறைய ஸ்பீக்கர் வேண்டான்னு சொல்ல வச்சுக்கங்க, நிறைய பேர் வச்சு இன்னும் வாங்கி வைங்க, சரிங்களா? அதனால வீட்டுக்குள்ளாடி ஒரு பாட்டு போட்டாச்சுன்னா அது டும் 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 கேட்கணும். இப்படிதான் டும் 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 வச்சுக்கோ. வேண்டாம் நான் சொல்லல, நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? நீ இது எதுக்கு வாங்கி வச்சிருக்க? தியேட்டருக்கு போக முடியாது. நம்ம எல்லாம் தியேட்டருக்கு போனா என்ன சொல்லுவாங்க? இந்த சொரணை இருந்தா நீ இந்த படத்தை பாப்பியா? அது ஃபைட் கரெக்டா கேட்கணுமாமா, இருக்கணுமாமா, அப்படி கேட்கணுமா? அதனால இவர் எஃபெக்டா வச்சிருக்காராமா. யோ, இந்த எஃபெக்ட் எல்லாம் நிறுத்தி விட்டுக்கிட்டு அந்த எஃபெக்ட்ல என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் கொடுத்திருக்கிற கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானத்து சேனையை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த பாட்டு கேட்கட்டுமே. இந்த பாட்டு கேட்டா பிசாசே பக்கத்துல வரமாட்டான். ஒரு சிஸ்டம் வச்சு சிஸ்டத்துக்கு பக்கத்துல 2 ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்கல்ல,
அதுல கேட்கணும், கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானத்து சேனையை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹalleluya, சேர்ந்து பாடு ஹalleluya, அல்லேலூயா, ஆமென். புகழ்ந்து பாடு ஹalleluya, மகிழ்ந்து பாடு ஹalleluya, சேர்ந்து பாடு ஹalleluya, அல்லேலூயா, ஆமென். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. இந்த பாட்டு கேட்கட்டும். இன்றிலிருந்து வீட்டுல இந்த எஃபெக்டோட கர்த்தரை துதிக்கிற துதி. நல்ல ஃபாதர் பாட்டை போடுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். அழகா டிஜே சங்கில் பாடுற பாட்டை போடுங்க, கர்த்தரை துதிக்கிற பாடல். அதனால கூத்தாடி பாடலாம் போட்டுறாங்க. பிற வீட்டில் பிசாசு ஓடி வந்துருவோம், என்னடா இங்க கூத்தாடி தண்ணி நடக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் வேணாம். ஆமென். ஒருத்தர் ஈஸ்ட்ல நார்த்ல சவுத்துல ஈஸ்ட்ல வெஸ்ட்ல சவுத்துல நார்த்ல ஈஸ்ட்ல இதெல்லாம் இப்ப பாட்டாகி போச்சு. இதெல்லாம் வேண்டாம். கர்த்தர மகிமையா பாடு. சபை கடைசி வரை ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம சபை அப்படிதான் இருக்கணும். நம்ம வீடுகள்ல கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருப்பதாக. நம்ம வீட்டில் இந்த சத்தம் எழும்புகிற பொழுது சாத்தான் நடுங்குவான். உங்க வீட்டண்ட வர்றதுக்கு பிசாசு பயப்படுவான், மந்திரவாதம் பயப்படும், பில்லிசூனியம் பயப்படும். சத்துருவின் வழியாய் செல்வதில்லை, துஷ்டன் பிரவேசிப்பதில்லை. மூன்றாவதாக, மரித்தவர்கள் என்று யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். சட்டுன்னு படிங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? அவருடைய சீஷர்கள் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். என் தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும் என்று உத்தரவு கேட்டான். அதற்கு இயேசு சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். டேய், நீ என்ன பின்பற்றி வாடான்னா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரிச்சவனை அடக்கம் பண்ணடா, நீ உயிரோடு இருக்கிறவன், நீ என்ன பின்பற்றி வான்னு சொன்னா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? டேய், மரித்தவனை அடக்கம் பண்ணட்டும், செத்தவன் கல்யாண வீட்டுக்கு போட்டோம், செத்தவன் விருந்து வீட்டுக்கு போட்டோம், செத்தவன் எங்க வேணா போட்டோம், ஆனா நீ என்னை பின்பற்றி வா, என்ன பின்பற்றி வா. நான் நடந்த பாதை என்ன உனக்கு தெரியுமா? அது கல்லும் முள்ளும் கரடும் முரடுமானது. கொல்கதா மட்டும் என் பயணம் இருந்ததே, சிலுவையை சுமந்து கொண்டு போகிற ஒரு பயணம். நீ என்னை பின்பற்றி வா. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்றெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். யாரையும் பின்பற்றாத, உலகத்தில் சினிமாக்காரனை பின்பற்றாத, அரசியல்வாதியை பின்பற்றாத, வேண்டாம். அன்றையும் சகோதரரே, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள்.
டிஎம்டியை பார்க்காத, இயேசுவை பார். இயேசுவை பார். இயேசுவை பார்த்துக்கிட்டு இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் என்றும் விடுதலையே. இயேசுவை பின்பற்றுவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுப்பானாக, என்னையே நான் வெறுத்து அவர் பின்னாக செல்ல வேண்டும். இயேசுவுக்கு பின்னாக புறப்படும் ஒரு யாத்ரீகனாக இருப்போமானால் பரலோகம் நம்மையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பின்பற்றாதவன் அவன் மரித்தவன். அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 4வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? உன் சகோதரனாக இவன் மரித்தான், உன் சகோதரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு பையன் அப்பா ஆஸ்தியை பங்கிட்டு கேட்டான். சரிடா, தொந்தரவு பொறுக்க முடியாம சிரமத்தை பார்க்காம பிரிச்சு கொடுத்துட்டார். வாங்கிட்டு வேசி மார்க்கத்தாரோடு போய் தொலைச்சிட்டான், அழிச்சிட்டான். குடியானவரோடு சேர்ந்தான், பன்றிகளோடு தவிட சாப்பிட ஆரம்பிச்சான். வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு, வாழ்க்கையெல்லாம் நஷ்டமாயிடுச்சு. பைபிள் சொல்லுது, புத்தி தெளிந்தது. புத்தி 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 தெளிஞ்சாதான் பல பேருக்கு அப்பா வீடை பற்றிய நம்பிக்கையும் வரும். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்பா வீடை பற்றி நினைப்பு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஐரேனுபுரத்துலையா? அப்புறம் புதுக்கடையிலையா? எங்க இருக்கு அப்பா வீடு? எங்க இருக்கு? எங்க தாத்தா வீடு இருக்குல்ல, நான் அதை சொல்லலைங்க. சர்வ வல்லமை உள்ள தகப்பனாகிய கிறிஸ்து இயேசுவின் வீடு, 12 ரத்தின கற்களினால் செய்யப்பட்ட வீடு, கைவேலை இல்லாத வீடு. அந்த வீட்டை பத்திய சிந்தையே இல்லை. அந்த வீட்டுக்காக அடையாளமா இந்த பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கிற சபை, இது தகப்பனுடைய வீடு. இந்த வீட்டை விட்டு நீ போலாமா? குடியானவனோடு சேரலாமா? வாழ்க்கையை அழிச்சுக்கலாமா? ஆனா வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், வாழ்க்கையை அழிச்சிட்டேன். எனக்கு அப்பா வீடு பிடிக்கல, பரலோகமே பிடிக்கல. எனக்கு ஒரு அன்பான அண்ணன் என்னை பார்க்க வந்தார். சேர்ந்து பல மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது அழகாக சொன்னார், மனுஷனுக்கு 70 இல்லை ஏறினா 80 வருஷம் ஐயா உலகத்தில். ஏதோ கொஞ்ச காலம் உலகத்தில் வாழ்கிற சந்தோஷமாக இருந்துட்டு போனையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆமாம், நானும் இத்தனை வருஷ காலம் ஆச்சு, நானும் விசுவாசிதான், நீரும் பெரிய பிரசங்கிதான் இருக்கட்டும். ஆனால் இத்தனை வருஷ கால விசுவாசியா இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம், பரலோகம் இருக்கா இல்லையான ஒரு சந்தேகம் தான். பரலோகம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அன்பர்களே, வானமண்டலம் என்று ஒன்று இருக்குமானால், அதற்கு மேல் நட்சத்திர மண்டலங்கள் என்று ஒன்று இருக்குமானால், அதற்கு மேல் பரமண்டலம் என்று ஒன்றும் இருப்பதை ஒரு நாளும் நீங்கள் மறவாதிருங்கள்.
எனக்கு ரொம்ப அன்பான அண்ணன். அவர் பேசிட்டு சொல்லியிருந்தோட எனக்கும் அது ஒரு கேள்வியாக தான் இருந்துச்சு. யோ, பரலோகம், அப்புறம் பரலோகத்துக்கு யார் யா போவா? ஒருத்தரும் போக மாட்டான். அப்ப பரலோகமே இல்லை. யார் போனாரோ போல நான் போவேன் ஐயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதாங்க விசுவாசம். நான் சொல்லிட்டேன், அப்படி சொல்லாதீங்க. பரலோகம் இருக்கு, இருக்கோ இல்லையோ, உலகத்தில் இருக்கிற காலத்தில் சந்தோஷமா இருக்கணும். என்ன? ஆமா 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 ஆமா, சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, கஷ்டமோ நஷ்டமோ, வாழ்றதெல்லாம் பரலோகத்துக்காக வாழணும். கண்ணீரோ கவலையோ பரலோகத்துக்காக தான் வாழணும். பரலோகம் தான் வாழ்க்கை. அது அப்பா வீடு. அந்த பாக்கியத்தை விட்டுட்டு போகாத. பைபிள் சொல்லுகிறது, புறப்பட்டு போனவன் நஷ்டப்பட்டான், புத்தி தெளிந்தவுடன் அவன் புறப்பட்டு வந்தான். புறப்பட்டு வந்து அப்பாட்ட, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. தகப்பனுடைய இருதயம் ஒரு சாதாரண இருதயம் இல்லையே, அவ்வளவு சிநேகம் உள்ள இருதயம். அந்த தகப்பனுடைய இருதயம் தன் மகனை ஏற்றுக்கொண்டது. தூரத்தில் தன் மகன் வருகிறதை கண்டவுடனே தகப்பன் ஓடி போய் கட்டி பிடிச்சு அவனை அரவணைச்சு அவனை தன் பக்கமாய் சேர்த்து கொண்டா. நம்ம செய்தி என்னன்னா, அவன் வந்தான், அப்பா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு, வீட்டுல பெரிய சந்தோஷம். ஆனா வீட்டுல மூத்த குமாரன் ஒருவன் இருந்தானே, அவனுக்கு பொறுக்கல. யோ, இத்தனை வருஷம் நான் இங்க இருக்கேன், எனக்குன்னு ஒண்ணுமே செய்யல, எல்லாம் அழிச்சிட்டு தொலைச்சிட்டு போன இவனுக்கு போய் இதெல்லாம் செய்யறதா? அப்பதான் அப்பா சொன்னாரு, டேய், அவன் செத்தான்டா, ஆனா இப்போ அவன் உயிர் பெற்று வந்திருக்கான்டா. இதை விட பெரிய சந்தோஷம் என்னடா வேணும்? குடியானவனோட வாழ்க்கை அளிக்கிறவன் செத்தவன், உலகத்தோடு வாழ்க்கை அளிக்கிறவன் செத்தவன், பந்திகளோடு தவிட்டை மேய்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் செத்தவன், புத்தி தெளியாதவன் செத்தவன். சபையே, அறிவும் புத்தியும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நம்மை பிசக செய்கிற சக்திகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வேத வசனமாகிய சத்தியத்துக்காக நின்று கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏனெனில் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான், அழிக்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காணாம போனா இல்லையா, கெட்டு போனா இல்லையா, அவன் தான் செத்தவன். அதுக்கப்புறம் பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? இன்னொரு பகுதியை சொல்லட்டுமா? வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை படிங்க. சட்டுன்னு படிங்க பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ, குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, அவன் செத்தவன். இயேசுவை விசுவாசியாதவர்கள் யாரோ அவர்கள் செத்தவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு மேல விசுவாசம் வச்சிருக்கவங்க கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல பேருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. இயேசு மேல அப்படி விசுவாசம் வச்சிருக்கேன் அப்படின்றவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை சும்மா போய் காய்ச்சலுக்காக தலைவலிக்காக அப்படிலாம் விசுவாசிக்க கூடாது. என் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கார். எனக்காக எதை வேணா செய்வார், சகலத்தையும் மாற்றுவார். கர்ப்பம் செத்து போன காலத்திலும் குமாரனை அவர் கொடுக்க வல்லவர். ஐயா, என் இயேசு எப்படி தெரியுமா? நம்ப முடியாது, நம்பவே முடியாது, நம்ப கூடாதவைகள் ஆனாலும் அவைகளை சாத்தியமாக்கி தருகிறவர் என்றவரை விசுவாசி. எல்லாம் அவராலே ஆகும்.
இதை விசுவாசிப்பீர்களா? இந்த விசுவாசம் இல்லாதவர்கள் செத்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீங்க வேதத்தில் படிச்சீங்கன்னா சட்டுன்னு போயிடுவோம். சமயம் ஆயிடுச்சுல்ல, பசிக்குதில்ல, சீக்கிரமா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதுகிற பொழுது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்க வாஸ்து. பைபிள் என்ன சொல்லுகிறது? சுகபோகமாய் வாழ்கிறவன், சுகபோகமாய் வாழ்கிறவன், உயிரோடே செத்தவன். இதை எல்லாரும் பக்கத்துல தட்டி சொல்லுங்க. சுகபோகமாய் வாழ்கிறவன். சொல்ல மாட்டீங்களோ? சுகபோகமாய் வாழ்கிறவன், உயிரோட செத்தவன். சுகபோகமான வாழ்வு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம பாஷையில கவலையே இல்லாத வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்களேன். கைகளை தட்டி கத்தரை மையப்படுத்துங்க. அவனுக்கு என்ன கவலை? அவன் 1000 கோடி 1500 கோடி வச்சிருக்கான். அவனுக்கு என்னங்க கவலை? அவனுக்கு ஒரு கவலையும் இல்லை. அவன் ஒரு சாப்பாட்டுக்கு வேண்டி 10 சாப்பாடு ஆர்டர் பண்ணுவான். ஐயா, அவன் வாழ்றதுக்கு 2.5 வீடு தான் வேணும். கருவறையிலிருந்து புறப்பட்ட நமக்கு வாழ்வதற்கு 1 அறை வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு கல்லறை வேண்டும். ஆனா இங்கே நடந்தா அங்க வரைக்கும் பிளைட்ல போகக்கூடிய வீடு கட்டுறான். கைதட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலகத்துல எப்படி வாழ்றதுன்னே தெரியாம மனுஷன் தன்னிச்சையா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். மனுஷனுக்கு உலகம் 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 உலகம்னா அவ்வளவு சம்பிரயம், அவ்வளவு விருப்பம். உலகத்திலேயா 4 பேர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா நல்லா சொல்ல வேண்டாமா? ஒரு 150 பவுனாவது போட்டு போண்டாமா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கொஞ்சம் லிப்ஸ்டிக், ஐடெக்ஸ், குட்டெக்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து கொஞ்சம் அப்படி இப்படி 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 எல்லாம் போண்டாமா இல்லையா? அது மட்டும் இல்ல, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா இல்ல ஒரு சர்ச்சுக்கு போனா மனுஷன் நடக்கிறதுக்கு ஆண்டவர் அழகா காலை கொடுத்துருக்காரு. ஆனா இப்படி நடக்கணும் இல்ல, இப்படி போகலன்னா அது பணக்கார வாழ்க்கை இல்லைல்ல. சுகமும் போகமும் அல்லேலூயா சொல்லுங்க. வேண்டாம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் லிசன் ஹியர் சொல்றேன். இப்படி நடக்கிறவங்க கதி 40 வயசுக்கு பிறகு என்ன நீங்களே சொல்லிக் கொடுங்க. பேக் போன்ல பெயின், முடியல, இடுப்புல கட்டு, யார் அவுக்க முடியும்? குத்து தெர, ஒழுங்கா நட, கையை தட்டி கத்தர மையப்படுத்து. வாழணும் தானே? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நன்மை எல்லாம் எவ்வளவு வேணா கத்தர் கொடுக்கட்டும். கத்தர் அள்ளி அள்ளி கொடுப்பார். நீ கேட்க கேட்க ஆண்டவர் கொடுப்பார். இல்லைன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் கொடுக்கிறத ஸ்தோத்திரத்தோடு நம்பிக்கையோடும் பயன்படுத்து. உலகத்துல 4 பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு நடக்க வேண்டாமா? ஏன் 4 பேர் உன்னை பார்க்கணும்? கர்த்தர் உன்னை பார்த்தா போதாதா? இல்லையா பாட்டி? நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்க, வயசாச்சு இல்ல. 4 பேர் பார்க்க வேண்டாமா? அதனால அப்படி வாழ வேணாமா? ஐயா, ஒழுங்கா ஆண்டவர் கொடுத்திருக்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி நட, அப்படி வாழு. சகோதரிகளுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற கட்டாயம், நீ திருச்சபைக்கு வருகிற பொழுது எங்கு நின்றாலும் தலை மயிரை பின்னி. அப்படி சொன்னாரா இல்லையா? இது பைக்கில் வரப்போ சர்ன்னு பறந்து போகுது. அடுத்த பைக்கில் வரவன் சுத்தி அந்தால போட்டு அந்தால கீழே போட்டு வந்தால போறான். அதுக்கப்புறம் திடீர்னு போன் வருது. ஹலோ பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். என்ன அது? கூட்டத்துக்கு வந்துட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படியா? எப்படி? அது ஒரு பைக்காரன் வந்தானா,
அப்படியே துப்பட்டா வேற, தலைமயிர் வேற சுத்தி அந்த ஆளை அடிச்சு தூக்கி உள்ள போட்டதுதான். இதுக்கு நான் ஜோம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா? நீ என்ன செய்யணும்? தலைமயிரை பின்னி ஒழுங்கான வஸ்திரம் உடுத்தி வர வேணுமா வேண்டாமா? எங்க போனாலும் இப்படித்தான் இருக்கணும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. சரி, சபையில வந்தா தலையில முக்காடு போடணுமா வேண்டாமா? ஸ்திரீகள், நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகும் பொழுது முக்காடிட்டுக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கா இல்லையா? இந்த பிரமாணத்தை விடலாமா? இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. இவரு 80 வயசு கிழவு மாதிரி பேசுறாரு அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. இல்ல, இந்த காலத்துல தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் வச்சிருக்கிற சில வரம்புகள் இருக்கிறது. வேண்டாததை விட்டுடு. சுகபோகமா வாழணும். அடிக்கடி என்கிட்ட சில ஆட்கள் சொல்றது, ரொம்ப ஜாலியா வாழணும். நான் ஜாலியா என்னைக்கு வாழ்ந்தேன்? என்னைக்கு நான் சந்தோஷமா வாழ்ந்தேன்? ஜாலியா வாழ்ந்து என்ன கண்டேன்? ஜாலியா வாழ்ந்து போன மனுஷன் கதியெல்லாம் எப்படி போச்சுன்னு உனக்கு தெரியுமா? உலகத்துல கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் தாங்க சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. அதனால உலகத்துக்கு பைத்தியமா வாழ்றதை விட்டுக்கிட்டு 4 சினிஸ்டாரை பார்த்த உடனே இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால எந்தெந்த விதத்திலேயும் இருக்கிற ஆண்டவர் அழகா படைச்சார். தாயின் கருவிலே, தாயின் கருவில் என்னை கண்டீரே கண்டீரே கண்டார். அழகா படைச்சார். படைச்ச மனுஷன் இப்ப குரங்கு மாதிரி இருக்கான். பார்க்க வித்தியாசமா இருக்கான். அவலட்சணமா இருக்கு பார்த்தா. தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் சுகபோக வாழ்க்கை. உலகத்தில் மனுஷனுடைய விருப்பம் வேண்டாம். ஐஸ்வர்யமானுக்கு அவர் சொல்லும் பொழுது, நீ என்னை நம்புவது உண்மையானால் உன் செல்வமானாலும் சரி, ஐஸ்வர்யமானாலும் சரி, மேன்மையானாலும் சரி, சகலத்துக்கு விட்டு விட்டு வா. ரொம்ப ஜாக்கிரதையாயிரு அப்படின்னா. இன்றைக்கு ஆண்டவரோடு வாழ்ற நம்ம தேவ சமூகத்துல கொஞ்சமாகிலும் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டாமா? இயேசுன்ற ஒரு பைத்தியக்காரனாகவே இந்த உலகத்தில் நம்ம வாழணும். இயேசுவின் சாயலில் நம்மில் இருப்பதாக. ஹல்லேலூயா. அவரை பார்த்தா அது ஒரு தேவ மனுஷன். அவரை பார்த்தா அன்னைக்கு மாதிரி தான் இன்னைக்கு இருக்காரு. 100 வயது சென்றாலும் வாலிபனை போல் இருப்பாய். தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், அது மட்டும் போதும். உலகத்தில் இருக்கிற எந்த அழகும் அழகல்ல, கர்த்தரே நமக்கு அழகு. அதான் ஃபாதர் பாடினார், எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனக்கு ஆசையெல்லாம் நீங்க தானே. ராமேன் சொல்லுங்க, இதை விட பெரிய அழகெல்லாம் கிடையாது. ஆமென். அதனால இதெல்லாம் விட்டுட்டு உலகத்தோட சுகபோகமாய் வாழ்வது என்கிற எதிர்பார்ப்பெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்கு பைத்தியமா வாழணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப முறை பாடிக்கிட்டு இருக்கிற பாட்டு. இந்த பாட்டு என்ன தெரியுங்களா? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின்வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுவோம். சேர்ந்து அப்படியே நம்பிக்கையோட இந்த பாட்டு நமக்காக தான் பாடப்படுகிறது என்ற உணர்வோடு பாடுங்கள். கையை தட்டி பாடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 2 3 4.
நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலோ என் வாழ்விற்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலஹீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை இயேசு தெரிந்து கொண்டாரே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பெண் வாழ்விற்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நகையில பைத்தியம், புகையில பைத்தியம், உடையில பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? மண்ணாச பைத்தியம், பெண்ணாச பைத்தியம், மயக்க மருந்து பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? சாராய பைத்தியம், ஜீரு மின்னு பைத்தியம், ரம்மு பிஸ்கி பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? காப்பி டீ பைத்தியம், பதவி ஆசை பைத்தியம், ஆளுக்காக பைத்தியம், எதற்கு நீ பைத்தியா? கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி தேவன் முன்னிலே உலக செல்வம் அழியுமே, உயர்ந்த ஆடைகள் பொற்பறித்து போகுமே. தேவன் முன்னிலே உலக செல்வம் அழியுமே, உயர்ந்த ஆடைகள் பொற்பறித்து போகுமே. உலக ஞானமே தேவன் பார்வையில் மிகவும் பைத்தியம் என்று ஆகுமே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாரோ பெண் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. சினிமாவில பைத்தியம், சூதாட்ட பைத்தியம், பரிசையில பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? கட்சியில பைத்தியம், வீண் பேச்சு பைத்தியம், குதிரை பந்தய பைத்தியம், நீ எதற்கு பைத்தியம்? ஆனந்த விகடன் பைத்தியம், ராடி முத்து பைத்தியம், பேசும் படம் பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? சாவி குங்கும பைத்தியம், குமுத கல்கி பைத்தியம், சினிமா எக்ஸ்பிரஸ் பைத்தியம், நீ எதற்கு பைத்தியா? கடவுள் பைத்தியம் என்று சொல்வது உலக ஞானத்திலும் மிகவும் அதிகமே. கடவுள் பைத்தியம் என்று சொல்வது உலக ஞானத்திலும் மிகவும் அதிகமே. சிலுவை உபதேசம் பைத்தியம் எனப்படும். மீட்கப்பட்டவர்க்கு அது தேவ பலனாகும். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு? பின் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடு வழக்கை போல காணப்பட்டாலோ பின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. பத்தல பார்க்கு பைத்தியம், வைக்கும் பைத்தியம், தூக்கத்தில பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? உணவீல பைத்தியம், ஒரு சொற்று பைத்தியம், சிற்றின்ப பைத்தியம், நீ எதற்கு பைத்தியம்? பைத்தியம், பைத்தியம், ஐடெக்ஸ் பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? கிரிக்கெட் பைத்தியம், மேலாட்டு பைத்தியம், எதற்கு நீ பைத்தியா? பைத்தியக்காரன் யாருக்கு? பெருமை புகழ் ஆஸ்தி பெருமை புகழ் ஆஸ்தி என்று தள்ளிடு. நீ துடைத்து போடு மழை போல காணாமோ வாழ்வாக உலக உலக ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு?
நீ பெருமை புகழ் புகழ்ச்சி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் மழை போல காலப்பட்டாரோ வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனி யாருக்கு நின் பெருமை புகழ் புகழ்ச்சி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் மழை போல காலப்பட்டாரோ வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. கைகளை தட்டி சுகபோகமா உலகத்துல வாழணும்ன்றதை விட பிரியமானவரே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று எழுதியிருக்கிற தேவனுடைய சுகத்திலும் பலத்திலும் அழகிலும் ஐஸ்வர்யத்திலும் வாழ்வதே நம்முடைய பலம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். தேவ கிருபை நம்மை விட்டு விலகாதிருப்பதாக. இன்றைக்கும் கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றார், இப்படி மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது 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 கிறிஸ்து இயேசு உன்னை பிரகாசிப்பிப்பார். இனிமேல் இருளின் பிள்ளை அல்ல. பிரகாசம்னாலே ஆசீர்வாதம் தான். பிரகாசம்னாலே இயேசுதான். பிரகாசம்னாலே செல்வம் தான். பிரகாசம் என்றாலே கிறிஸ்துவினால் வருகிற சகல மேன்மைகளும். தேவ ஜனமே, கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களே, கர்த்தருக்காய் அர்ப்பணித்திருக்கிறவர்களே, அப்பொழுது உங்களை கிறிஸ்து பிரகாசிப்பிப்பார். அவர் நம்மை பிரகாசிப்பிக்க வேண்டுமானால் சங்கீதக்காரன் சொல்ற ஒரு வார்த்தையை சொல்ற. சங்கீதம் 34 5வது வசனம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உலகத்தை எதுவுமே பார்க்க வேணாம், நம்ம இயேசுவை மட்டும் பார்ப்போம். நம்ம சபை இயேசுவை பார்த்து ஓடுற சபையா இருக்கணும். உலகத்துக்காக அல்ல, இயேசுவுக்காக வாழ்ற வாழ்க்கையா இருக்கணும். இயேசுவின் சிந்தையை நம்மில் இருப்பதாக. அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். அது மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். 4-14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருக்கிற செபுலோன் நாடும் நப்தலி நாடிலும் ஆகிய புறஜாதிகளே ஆகிய கலிலேயருடைய தேசத்துக்கு இயேசு வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு, மரண இருளில் சத்தவங்களா கிடந்தவங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். செத்தவனா இருந்த மனுஷன், பாவத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் செத்து கிடந்த மனுஷன், வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். இயேசு வந்தவுடனே இயேசுவை மனதார ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தேசமெங்கிலும் பிரகாசம் உண்டாயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசி நாட்களிலேயே சொல்லப்பட்டது, இந்த தேசம் இருளிலும் பயங்கரங்களிலும் மூடி கிடக்கிறது. ஆகவே தேசத்துக்கு வெளிச்சம் உண்டாக மேசியாவாகி இயேசு வருவார். இயேசு வந்தார். கலிலேயாவிலே கால் ஊன்றினார். செபுலோன் நப்தலி நாடு வழியாக பிரயாணப்பட்டு வந்த இயேசு புறஜாதிகளாகி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய செய்தி சொல்லப்பட்டது. மரண இருளில் இருந்தவர்களுக்கு இயேசு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி தன் செய்தியை சொல்ல ஆரம்பிச்சார். இயேசு சொன்ன மாத்திரத்தில், இயேசுவே எனக்கு இந்த உலகம் வேண்டாம், நீங்க மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு இன்றைக்கு நம்மத்தில் வந்திருக்கிறார். ஆனா இந்த கூட்டத்தை முடிச்சு போகும்போது இயேசு சொல்லணும்,
ஒவ்வொரு ஆத்துமாவும் தன் இருதயத்தை தந்துவிட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லணும். அவர் வந்ததோட விட்டுட வேணாம். அவர் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்தில் வந்திருக்கிறார். இயேசு வந்தா சரித்திரமே மாறிடும், வெளிச்சம் உண்டாகும். அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிப்பார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்த வண்ணமாய் கண்களை மூடுவோம். Thank you Lord. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து நான் துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து நான் துதிக்கின்றே. Lift your hands, இரண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையிலே நீரோ அணைக்கின்றீ, உலகம் வெறுக்கையிலே நீரோ அணைக்கின்றீ. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் சொல்லுங்க, உம்மை நினைத்து நான் துதிக்கின்றேன். அப்படியே கையை தூக்கி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து நான் துதிக்கின்றேன். ஒரு முறை உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து நான் துதிக்கின்றேன். ஐயா, என்னுடைய வாழ்வு உயிரோடு இருக்கிறவன் என்றாலும் ஒரு செத்தவன போலதான் ஐயா. இன்னைக்கு என்னை இயேசு பிரகாசிப்பிப்பார் என்று என் ஆவியிலே உணர்கிறேன். என் இயேசுவுக்காக என் இருதயத்தை கொடுக்கிறேன். இயேசு வந்ததுனால என்னை இயேசுவுக்கு தந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கையை மாத்திரம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உயர்த்தி பிடிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆயிரங்களான உங்கள் கரங்களை பரலோகம் கவனிக்கிறது. உங்கள் கரங்களை இயேசுநாதர் தன் கரத்தால பிடிச்சுக்கிறார். உங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சுப்பார். என்னிலிருந்து இனிமேல் நீ இருளின் பிள்ளை அல்ல, நீ வெளிச்சத்தின் பிள்ளை. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். கிறிஸ்து இயேசு உன்னை பிரகாசிப்பிப்பார். இனிமே உனக்கு எல்லாம் வெளிச்சமா இருக்கும். நீ போகிற காரியம் ஜெயமா இருக்கும். ஒரு வாழ்க்கை அற்புதமா இருக்கும். நீ நட்சத்திரத்தை போல பிரகாசிப்ப. உன் கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளுகிறார். செல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, உம்முடைய செல்ல கரங்களிலே கரங்களை உயர்த்தி பிடிச்ச பிள்ளைகளை தருகிறேன். இவர்கள் இருதயம் நீர் வந்ததினால் தந்தேன் என்று சொல்லுகிற பொழுது இவர்களை பிரகாசிப்பித்து இவர்கள் வாழ்வை ஜொலிக்க செஞ்சு முத்திர மோதிரமாக்கி அற்புதமும் ஆச்சரியமுமான அலங்கார கிரீடமா வச்சிருங்கப்பா. உம்முடைய செல்ல கரங்களில் தருகிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அப்படியே கரங்களை கீழே போடுங்கள். வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்களோடு வந்திருக்கிற பலருங்க இருக்கிறது இல்லையா? உங்க வியாதி இருக்கிற இடத்துல கையை வச்சுக்கங்க. தீராத பலவீனங்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை சுகமாகுவா. இயேசு வந்த பிரகாசம் தான். மரண இருளின் இருக்கிறவர்கள், மரணத்திற்கு ஏதுவானவர்கள், மரித்து 4 நாட்கள் ஆக்கப்பட்டவர்கள்,
பாடையில் சுமந்து கொண்டு போன மரண சடலம் உயிர்ப்பிக்கப்பட்டதில்லையா? இயேசுவை சுகமாக்க முடியும். ஒரு சரீரத்தில் சிரஸ் இருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற பலவீனத்தை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். இயேசு அடைஞ்ச 39 ஆழமான அடிகள், காயங்கள் எதற்காக? மருத்துவ உலகத்தால கண்டுபிடிக்க முடியாத 39 வியாதிகள். அந்த வியாதிகளுக்கு மருந்து மாத்திரையை கண்டுபிடிக்க முடியல. அந்த வியாதியை சுகமாக்கத்தான் இயேசு இந்த காயங்களை அனுபவித்தார். உன் பலவீனத்தை இயேசு மாற்ற முடியும். பலவீனம் இருக்கிற இடத்துல கையை வச்சு நீங்க ஜெபிங்க. கடன் பிரச்சனையா? இதயத்தோட கரங்களை வச்சுக்கங்க. ஐயா, மாந்திரிகம், பில்லி சூனிய கட்டுகள் என்று கஷ்டப்படுற ஐயா, உங்க இருதயத்தோட கையை வச்சுக்கங்க. ஐயா, என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு ஆண்டவரை துதிக்க முடியல, எனக்கு ஏதோ என்னுடைய இருதயத்தில் ஒரே வேதனை, கஷ்டமா இருக்கு, எனக்கு சாகணும் போல இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற சிந்தையோட வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவால எல்லாம் முடியும். நீ இந்த பாதி வயதில் சாக வேண்டியது என்ன? நீ வாழ்வாய், சரித்திரம் படைப்பாய், அற்புதம் நடக்கும். நீ இழந்து போனது தெய்வம் உனக்கு திருப்பி கொடுப்பா, நன்மையை காண்பாய். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த செல்ல தகப்பனே, திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் வேண்டுதல் செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆணி பாய்ந்த கரங்கள் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளின் சிரசின் மேல் வைக்கப்படுவதாக. வியாதியோடு இருக்கிற அத்தனை பேரையும் நீர் சுகமாக்குவீராக. கட்டிகள் கரைவதாக, கேன்சர்கள் மாறுவதாக. சரீரத்தில் இருக்கிற வித 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 பலவீனங்கள் சரீரங்களை விட்டு நீங்கி போவதாக. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி கரைந்து போகட்டும். உதரப்போக்கு வியாதிகள் மாறட்டும். அற்புதம் நடக்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு நன்மையை தர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கு பரிபூர்ண சுகம் தாங்க. கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளின் கடன்கள் மாறட்டும். 2026 தங்கள் சரித்திரம் புதுப்பிக்கப்படுவதாக. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீட்டை கொடுப்பீங்களாங்கப்பா. கார் இல்லாத பிள்ளைங்களுக்கு கார் கொடுங்க. தங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் திருமணம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், ஆசீர்வாதம் வரட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு விதவித கஷ்டங்களை சொல்லி அழுகிற பிள்ளைகள், பிசாசின் தொல்லைகள், மாந்திரிகம், பில்லி சூனியங்கள், தாங்கவே முடியலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கி அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய செல்ல கரங்களிலே தருகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளின் சிரசு முதல் பாதம் வரைக்கும் இறங்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்த பரதிக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் அற்புத சுகம் உண்டாவதாக. In Jesus name. நீர் விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம், தொட்டதற்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களை செஞ்சதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிச்சிருங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யும். இன்னைக்கு பிள்ளைகள் ஆண்டவர் சொன்னதை மனதை விட்டு விடாம இருதயங்களில் தீர்மானித்து செல்லுகிற தீர்மானங்கள் அனைத்தையும் பரலோகம் அங்கீகரிச்சு ஜெய வீரர்களாய் நடத்த வேண்டும் என்று உம்முடைய செல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.